Good morning, student. We continue the lesson. That is chapter 8. Actually, already I give introduction about the International Bank for Reconstruction and Development. That is IBRD or World Bank. Okay. Now we're going to see the detailed information about the IBRD Bank or World Bank. Okay. Good. So IBRD Bank was established in 1945 under Bretton Woods Conference in 1944. ஓகே, அதாவது 1944 நடந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டது வேர்ல்டு பேங்க் சம்மந்தமாக. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த பேசிட்டு இருப்பது அது வந்து ஐபிஆர்டியும் ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வாஸ் ஸ்டார்டட். ஓகேங்களா? ஸோ ஏன் என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த ஐபிஆர்டி வேர்ல்டு பேங்க் என்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டு பிரிங் அப் ஸ்மூத் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் வார் டைம் டு பீஸ் டைம். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அது ஒரு சுமூகமான சூழ்நிலை கொண்டு வர்றது. அது வார் டைம்லேருந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சொன்னால் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வார்த்தை ஏன் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், வேர்ல்டு வாருக்கு அப்புறம், அதாவது வாட் ஆர் த இங்கே 10th நீங்கள் படிச்சிருக்கலாம், வாட் ஆர் தி வெப்பன்ஸ், டெட்லி வெப்பன்ஸ் யூஸ்டு இன் தி வேர்ல்டு வார் செகண்ட். இல்லை, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டை விட பயங்கர எஃபெக்டிவான ஒரு அது டெட்லி வெப்பன்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்க, வேர்ல்டு வார் செகண்ட் யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஏன்னா கண்ட்ரீஸ் வாண்ட் டு கெட் கெயின் அண்ட் ஆல்சோ விக்டரி, அந்த அது நாம் விக்ட்ரி அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் what are the countries participated in the world wars. ஈவன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கூட லாஸ்ட்டாக பயன்படுத்திருந்தாங்க வேர்ல்டு வார் 1945. அப்போதைக்கு என்ன பண்ணாங்க, they drop nuclear weapons on the Japanese. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஒரு டேமேஜ் ஒட்டுமொத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ஒரு டேமேஜில் போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது அந்த இழப்பிலிருந்து மீண்டு கொண்டு வரதுக்கு நாடுகளை, அந்த கண்ட்ரிஸை வந்து அந்த லாஸ்லேருந்து திரும்ப கொண்டு வரதுக்காக ஒரு ஐடியா. ஓகேங்களா? அந்த ஐடியாவில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணானது தான் இந்த ஐபிஆர்டி பேங்க். ஓகேங்களா? அந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் பார்த்துச்சுன்னா, டு பிரிங் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஸ்மூத் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் தி வார் டைம் டு பீஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை என்ன பண்ணணும், மீட்டு கொண்டு வரணும். இப்போ அந்த வார் அந்த விஷயத்துலேருந்து மீட்டு கொண்டு வரணும்.
பட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் பார்க்குறாங்க இன்றைக்கி. ஒரு நாடு வளர்ந்த நாடா அப்படி பார்க்குறதுக்கு நிறையா அலகுகள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் ஒரு இண்டெக்ஸாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் ஓகே. பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் இருக்கணும், வாட் இஸ் த வெல்ஃபேர், அது கொஸ்டின் ஆயிடுச்சு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பீப்புள் டாக்கிங் அபவுட் தி வெல்ஃபேர். ஸோ வெல்ஃபேர் எப்படி வரும்னு சொன்னால் தட் இஸ் வி நீட் டு ப்ரொடெக்ட் த என்வரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங் அஸ். புரியுங்களா? ஸோ அதனால போய் என்வரான்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ வெல்த்தியாக இருக்கோ தட் இஸ் ரியல் டெவலப்மெண்ட் ஃபீல் பண்ணாங்க. அதனால் என்வரான்மெண்ட்டுக்கு தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 5 மேஜர் அண்ட் objective of the World Bank. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we going to see the other objectives of the World Bank one by one. Okay, first one is to help members countries for economic reconstruction and development. So the first the reconstruction வார்த்தை வந்து அப்போ வந்துட்டே இருப்பாருங்க. இப்போ நான் அதாவது மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு அவருடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்துவதற்காக, பொருளாதார கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது வேர்ல்டு பேங்க் சொல்லுவாங்க. செகண்ட் டு ஸ்டிமுலேட்ன்றதுனா தூண்டுதல் இல்லையா? டு ஸ்டிமுலேட் லாங் ரன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரீஸ்டோரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். அதாவது என்ன சொன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து ஏற்பட்ட அந்த பிரச்சனையை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப அது சரியாகிறதுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்களேன், டு ப்ரொவைட் கேரண்டி ஃபார் லோன்ஸ் மீன்ட் ஃபார் infrastructural and industrial project of member nations. உதாரணமாக ஒரு நாடு இப்போ கேரண்டின்ற விஷயம் தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் பேங்க்கில் லோன் வாங்க போகிறேன். இப்போ எனக்கு லோன் தர ஓகே இருந்தாலும் கூட இப்போ எனக்கு ஆமாம் கேரண்டின்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேரண்டி கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கு மெம்பர் கண்ட்ரிக்கு உதாரணம் வேர்ல்டு பேங்க்கில் இப்போ லோன் வாங்குறதோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் லோன் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். IMF என்ன பண்ணு சொன்னா தட் இஸ் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணு சொன்னா கேரண்டி கொடுக்குறாங்க அவங்க கண்ட்ரிஸ்க்கு. இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு. ஃபோர்த் டு ஹெல்ப் வார் பாருங்க, டு ஹெல்ப் வார் ravaged எக்கனாமிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் இன்டு பீஸ் எக்கனாமிக்ஸ். அதனால அது சண்டையிலேயே பொருளாதாரத்தை அதான் சொல்ல அதுலேயே கவனம் செலுத்தாமல் நம்ம அமைதியை நோக்கி பொருளாதார வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு நோக்கமாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு சப்ளிமெண்ட் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பை டைரக்ட் லோன் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்கிறத விட இங்கே பாருங்கள், இப்போ என்ன அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேர்ல்டு பேங்க்கு தனியாக வேர்ல்டு பேங்க் மட்டும் இல்லாமல் ஸோ தனியார் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் என்ன பண்ணுறதுங்க சப்ளிமெண்ட் இணையான சொல்ல புரியுதுங்களா? இஃப் சம்டைம்ஸ் இண்டிவிஜுவல் கேன் ஏபிள் டு சப்ளை மோர் மணி அது பட்சத்தில் இப்போ நம்ம நாட்டில் இப்போ டாட்டா பில்லா இருக்காங்க, அம்மான் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு நாட்டில் போய் ப்ராஜெக்டே பண்ணலாம், அந்த அளவு அவங்கள்ட்ட பணம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு கேரண்டி யார் கொடுப்பாருன்னு சொன்னால் வேர்ல்டு பேங்க் அஷூரன்ஸ் கொடுக்கும். ஓகே நாங்கள் மணிக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடிஷனல் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அந்த நாடுக்கு. ஸோ அந்தமாரி சில விஷயங்கள் ப்ரைவேட் பீப்புளை இன்வெஸ்டரை டைரெக்டாக லோன் கொடுக்குறதுக்கு அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? குட்ஸ். திஸ் ஆர் தி மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்கோட லீடிங் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? அது நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். அது ஆக்சுவலாக the bank advanced loan to member countries in 3 ways. அதாவது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லோன் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்டு, அது வேர்ல்டு பேங்க்கு. நெக்ஸ்ட் லோன் அவுட் ஆஃப் பாரோடு கேபிட்டல்ஸ், கடன் வாங்கி கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு லோன் த்ரூ பேங்க்ஸ் கேரண்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அது டு ஃபைனான்சிங் மெம்பர் நேஷன்ஸ், மற்ற நாடுகளுக்கு மெம்பர் நாடுகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா? கேபிட்டல் அப்படின்னு சொன்னால் அது மூலதனம் அப்படின்னு தமிழில் கரெக்டாக சொல்லலாம். இருந்தாலும் கூட நம்ம மணி அந்த விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ the bank that is World Bank has changed its development loan strategy and lay more emphasis on financing scheme to poor masses of the member countries, especially the developing countries.
என்ன செய்யணும் சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, அவங்க ப்ரொசீஜர் இருந்தாலும் கூட அந்த வேர்ல்டு பேங்கோடைய அந்த கடன் கொடுக்குற அந்த முகாந்தரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க. எப்படின்னு சொன்னால், ஓகே சம்பாட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு க்ரோத், ஓகே எவரிபடி அட்டைன் த டெவலப்மெண்ட்ஸ். அதாவது வளர்ந்த நாடுகளுக்கே போய் சேர்றதை விட நன்மைகள் இன்னும் வளர வேண்டிய நாடுகள் இருக்கு இல்லையா, வளர்ந்து வருகிற நாடுகள் இருக்கு இல்லையா, சப்போர்ட் நீடி பர்சன்ஸ், அவங்களுக்கு லோன் கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து தே டேக் இன் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்க அந்த வளர்ந்த, அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட ஏழை நாடுகளுக்கு பண உதவி செய்வது, நிதி உதவி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். சிக்கம் வந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் அமாங் த ரூரல் பீப்புள் எப்படி பாருங்க, இந்த போர் கண்ட்ரிக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் அமாங் ரூரல் பீப்புள். ஏன்னா எஜுகேஷன்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி குட் ரிசோர்ஸ். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரோடு இன் ரூரல் ஏரியாஸ். அஃப்கோர்ஸ் ஒரு ரூரல் ஏரியா நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது பண்ணி ரூரல் ஏரியாவுக்கு ரோடும், அதாவது டிரான்ஸ்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ள அந்த ரூரல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் லட்சம் வந்துடும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படி வந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் சம்திங், வாட் டிரான்ஸ்போர்ட்டிங் டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட்டிங் எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, டிரான்ஸ்போர்ட்டிங் இப்போ நிறைய விஷயம் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆகும். ஃப்ரம் அவைலபிள் டு தி ஸ்கேர்ஸ் இல்லை எங்கே people can able to access the neighboring cities and towns or villages. புரியுங்களா, டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ரூரல் ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிடும். தேர்வுன்னு சொல்கிறாங்க பாருக்கா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் த வில்லேஜ், மின்மயமாக்குதல், கிராமப்புறங்களை மின்மயமாக்குதல். ஏன் கிராமப்புறம் மின்மயமானம்? அஃப்கோர்ஸ் as our மகாத்மா காந்தி செட், இந்தியா லிவிங் இன் வாட்ச் வில்லேஜஸ். புரியுதுங்களா, இந்தியா கிராமங்கள் வசிக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் அவர் பேசிக் ஆக்டிவிட்டீஸ், பேசிக் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஏன்னா பிரைமரி செக்டர்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் வந்து கிராமப்புறங்களில் தான் இருக்குது. ஸோ அந்த கிராமப்புறம் தே ஃபீடர் டு தி மாசஸ். அப்போ என்னது, உணவு கொடுங்க. கிராமப்புறங்கள் என்ன பண்ணுங்க, கிராமப்புறன்றது வில்லேஜஸ் ஆர் ஃபீடர், அதாவதுனா உணவு அளிக்கக்கூடியவர்கள். இப்போ டவுனில் இருக்க டவுனில் பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோட்டல் அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. பட் nothing is producing anything fresh அப்படின்னு சொல்லக்கூடாது. they depending டவுன்ல எல்லாமே டிபெண்டன்ட். அவங்க யாரும் ஒரு வந்து உற்பத்தி பண்ண, மேபி அவங்க வந்து எலக்ட்ரானிக் குட்ஸோ அது மாதிரி ஹெவி மிஷினரிஸோ உற்பத்தி பண்ணலாம். பட் அது பசி, புரியுதா சொல்றது? பட் போர் அதாவது வில்லேஜஸ் என்ன பண்ணுறாங்க, தியர் கிரியேச்சர்ஸ், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தே கல்டிவேட்டிங் கிராப்ஸ், ஃபுட் கிராப்ஸ், மல்டிபிள் கிராப்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ். தட்ஸ் வை ஐ சேட் தேர் ஃபீடர் டு தி சொசைட்டி. புரியல? அப்போது கிராமப்புறங்களே விவசாய வளர்ச்சிக்கு, அந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரிகேஷன் பர்பஸுக்கு அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ், அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கான எலக்ட்ரிஷியன் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். புரியுங்களா? ஓகே, ஸோ தீஸ் ஆர் த leading procedure of the watch World Bank. Next, functions of the IBRD. The World Bank performs the major role of providing loan for development work to member countries, especially to undertake that is provides long-term loan for various agreements. புரியுங்களா? அதாவது இவங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக இவ்வளோ பேசிட்டு இருக்கல ஐடிபிஆரை பற்றி, ஐபிஆரை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேங்க். அஃப்கோர்ஸ் அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், அது ஒரு பேங்க் தான். பேங்க் என்ன, எஸ்பெஷலி பேங்க்லாம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பணம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டெவலப்மெண்ட் வரும். ஓகே, அப்படி செயின் ஒர்க்ஸ் அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அது அந்த ஃபங்க்ஷன் தரமாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். They're providing financial assistance to the member countries for what? Productive purpose. நல்ல அதாவது குட் ப்ரொடக்டிவ் பர்பஸ்னா உற்பத்தின்றது இங்கே கிடையாது, அது பிரயோஜனமான விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஜுகேஷனாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், பட் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். The World Bank performs the functions of assisting in the reconstruction and development of territories. டெரிட்டரிஸ்ன்றது வந்து வார்த்தையை வச்சுக்காதீங்க, அதான் அது மெம்பர் கண்ட்ரிஸுக்கு
நாடுகள் அப்படின்னு சொல்லாத. Territories of member nations through facility of investment for productive purpose. It also encourages the development of productive facilities and resources in less developed countries. புரியுங்களா? வளர்ந்த நாடுகளுக்கும் சரி வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கும் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க, போதுமான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்கள டெவலப்மெண்ட் பண்ணுறது செய்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா எல்லா நாடுமே வந்து ஃபேவரபுளாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குன்றது வந்து மிகப்பெரிய ஆசை தான் அது. பட் இருந்தாலும் கூட அந்த அட்வர்ஸோடைய அந்த அஃபெக்ட் வந்து ரொம்ப அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி இம்பாக்ட் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் கூட அது என்ன பண்ண தே ஆர் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது த டூயிங் ஆக்டிவிட்டீஸ் டு மெயின்டைனிங் த பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அமாங் த மெம்பர் கண்ட்ரிஸ். அதுதான் என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோட்டிங் த லாங் ரேஞ்ச் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் ட்ரேட் அட் இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேரண்டி. லோன்ஸ் இங்கே பேசியிருக்கோம் நம்ம. கேரண்டின்னு பார்க்கும்போது இவங்க டைரெக்டாக லோன் கொடுக்காவிட்டாலும் ஸோ அவங்க கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ கேரண்டி ஃபார் கெட்டிங் லோன் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப் தி மெம்பர் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸிக்யூட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி இந்த கேரண்டி கொடுத்து லோன் கொடுத்தோம்னா மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இந்த லோனு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ கேன் சி த ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை பார்த்துக்கணும். இதில் அது டைரெக்டாக ஒரு ப்ரைவேட் பர்சன் என்ன பண்ணுறான், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறைகளை செஞ்சு தராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் சப்ளிமெண்ட்ஸ். த பேங்க் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பை ப்ரொவைடிங் ஃபினான்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ரிசோர்ஸஸ் ஆர் ஃப்ரம் பாரோடு ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக பாருங்கள், ப்ரொவைடிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டெக்னிக்கல் சர்வீஸ்னால் அது மேனேஜர் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை ஒரு கைடன்ஸாக இருக்கலாம். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ த வேர்ல்டு பேங்க் ஃபெசிலிட்டேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்ஸ். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாகும். த வேர்ல்டு பேங்க் ஃபெசிலிட்டேட், அதாவது அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. ஃபெசிலிட்டேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் சர்வீஸ் டு தி மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாஃப் காலேஜ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டாஃப், வேர்ல்டு பேங்க் ஸ்டாஃப் வந்து ஒரு நிறுவனத்தை எப்படி எக்கனாமிக்கலாக கொண்டுட்டு போகணும், வேஸ்டேஜ் எப்படி ரெடியூஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டபிள் எப்படி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. புரியுங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வாட் ஐடிபிஆர்டி. ஓகே. ஸோ இதுங்க உங்களுக்கு 3 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்கலாம். நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, good. I will continue the lesson from the next video. Okay, student, you must read well because government எப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முடிவை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். லேஸாக இருக்காதிங்க, சீரியஸாக படிங்க, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட். ஓகே, பாய்.